காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, புகனுண்டு குறையில்லை மனமே. இப்படி முருகப்பெருமானை வணங்குவதால் எப்படிப்பட்ட பேரிடர்களையும் போராட்டங்களையும் சவால்களையும் நம்மால் சந்தித்து வெற்றி பெற முடியும். வெற்றி பெற வைப்பான் சிவபெருமானின் மைந்தனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான். வீரபாகு தேவர் இவர் முருகப்பெருமானுடைய முக்கிய சேனாதிபதி, தலைமை சேனாதிபதி. இவர் படைகளை வழிநடத்தி கொண்டு போகின்றார். தாரகாசுரனை வென்று விட்டார். தேவர்கள் எல்லோரும் ஆர்ப்பரிக்கின்றார்கள். வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கமிட்டுக் கொண்டு வீரபாகு தேவரை வணங்குகின்றார்கள். இந்த வெற்றிக்கு அடித்தளமிட்டவர் முருகப்பெருமான். அவருடைய ஆலோசனையின் பேரில், அவருடைய உத்தரவின் பேரில் இந்த இறையானை நிறைவேற்றப்பட்டது. தேவர்களுடைய வேண்டுகோள் அப்படி. இறைவா, எங்களால் சூரபத்மனுடைய கொட்டத்தையும் அவனுடைய தம்பிமார்களினுடைய ஆரவாரத்தையும் தாங்க முடியவில்லை, அவர்களுடைய கொடுமை எங்களால் சகித்து கொள்ள முடியவில்லை என்று முறையிடும் பொழுது சிவபெருமானுடைய கட்டளையால் முருகப்பெருமான் இத்தகைய அரிய அற்புதமான செயலை விளைவித்தார். இதற்கு காரணமாக இருந்தவர் வீரபாகு தேவர். அவருக்கு வெற்றி பெருமிதம் சொல்லில் அடங்க ஒண்ணாததாக இருந்தது. ஏன்னா வடிவேலனுடைய சேனாதிபதி என்று சொன்னார். எத்தகைய பெருமை, எத்தனை அடியார்கள் முருகப்பெருமானுக்குத்தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அடியவர் என்று சொல்லிக் கொள்வதிலே நமக்கு இவ்வளவு பெருமிதம் இருக்கும் பொழுது, முருகப்பெருமானுடைய சேனாதிபதி என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு பெருமிதம் இருக்க முடியும்? ஆனால் தாரகாசுரனுடைய ஒரே பிள்ளை அசுரேந்திரன், அவன் அழுகின்றான். சொல்லோனாத துக்கம் அவனுக்கு. அவன் என்ன பண்றான்? சூரபத்மனுடைய அரண்மனையை வந்து அடைகின்றான். ஆனால் விவரம் ஒன்றும் தெரியாது சூரபத்மனுக்கு. அவன் மகேந்திரபுரியிலே தன்னுடைய ராஜதானியை அமைத்துக் கொண்டு அங்கே அவன் சிறப்பாக ஆட்சி நடத்துகின்றான். தம்பி இறந்ததோ, இப்படி தம்பியினுடைய பிள்ளை வந்து இப்படி நிற்பதோ அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றான், ரத்ன சிம்மாசனத்தில். அப்பொழுது வருகின்றான் தாரகாசுரன். அழுத கண்ணும் சோர்ந்த முகமுமாக வருகின்றான் கலைப்புடன். இந்த விவரம் ஒன்றும் தெரியாது சூரபத்மனுக்கு. அவன் என்ன நினைக்கிறான்? எதற்காக இப்படி தம்பியினுடைய பிள்ளை அழுகின்றான், என்ன காரணம் என்று அவனுக்கு விளங்கவில்லை. ஏன்னா 10,000 வருடங்கள் கடும் தவம் செய்து யாகம் செய்து பெற்ற வரம், சிவபெருமானிடமிருந்து அற்புதமான வரம். பல யுகங்களை ஆள வேண்டும் இப்படி. ஆனா இவன் வந்து அழறானா, பெரியப்பா தங்களுக்கு விவரம் ஒன்றும் தெரியாதா? இப்படி நடந்து விட்டதே, தாங்கள் இப்படி தலைவனாக இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை நடந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே என்று அழும் பொழுது இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை சூரபத்மனுக்கு. ஏன்னா சூரபத்மனுடைய தம்பியினுடைய பிள்ளை இப்படி அழுது கொண்டு வருவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? சூரபத்மனுடைய பெயரை சொன்னாலே தேவர்கள் கண் கலங்குவார்கள், பயந்து விடுவார்கள், கலக்கமடைந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட இந்த அசுரகுல தலைவனுடைய தம்பியின் பிள்ளை அழுவதானால் என்ன காரணமாக இருக்க முடியும்? ஏதாவது கனவு கண்டு கொண்டிருப்பானோ, அதனால் இப்படி அழுகின்றானோ பயல் அப்படின்னு நினைக்கிறானா. கூப்பிட்டு கேட்கின்றானாம், கண்ணீரை துடை, நீ யார் தெரியுமா? சூரபத்மனுடைய தம்பி தாரகாசுரனுடைய ஒரே பிள்ளை, நீ அழலாமா? என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது இவன் சொல்றானா, தந்தையே, தாங்கள் அறியாதது ஒன்றும் கிடையாது. தாரகாசுரன் என்னுடைய வீரமிக்க தந்தை. அவரை வடிவேலனுடைய தலைமை சேனாதிபதி வீரபாகு தேவர் வென்று விட்டார். எங்களால் தாங்க முடியவில்லை. என்னுடைய தந்தையை நான் சிறையில் அடுக்கி வைத்து விட்டு தகனத்திற்கு நான் அந்த வேலையையும் செய்துவிட்டு வந்திருக்கின்றேன். கூடவே என்னுடைய தாய்மார்களும் உடன்கட்டை ஏறி விட்டார்கள். இப்பொழுது நான் தன்னந்தனியாக ஆகிவிட்டேனே, இப்படி அனாதையாக ஆவதற்காக நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது என்று கேட்கும் பொழுது இவனால் நம்ப முடியவில்லை சூரபத்மனால். ஏன்னா யாரால் எங்களுக்கு அழிவு நேர வேண்டும் என்று அவன் கேட்டிருந்தான். முருகப்பெருமான்னு அவன் கேட்கல. ஏன்னா முருகப்பெருமானை பற்றி யாருக்கும் தெரியாது. அவர் சிவபெருமானினுடைய அம்சம். சிவபெருமானை தவிர வேறு யாராலும் எங்களுக்கு அழிவு நேரக்கூடாது, இப்படிப்பட்ட வரம் தானே அவன் கூறியிருந்தான். சிவபெருமானை ஒவ்வொரு நாளும் வணங்குகின்றார்கள் அசுரர்கள். அப்படி இருக்க எப்படி இந்த அசம்பாவிதம் நடந்திருக்க முடியும்? வழிபடாமல் இருந்தாலாவது சிவபெருமான் அழித்திருக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் இப்பொழுது சிவபெருமான் அழிக்கவில்லை. சிவபெருமானுடைய மைந்தன் வடிவேலனால் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை கேட்டவுடன் இவனுக்கு அழுகை வந்து விட்டதாம். எப்படிப்பட்ட ஒரு கொடுமை! இதை தெரிந்து கொண்டு என்ன பண்றான்? சிங்கமுகன் வருகின்றான். அவனும் சூரபத்மனுடைய தம்பி.
அவனால் நம்ப முடியவில்லை. என்னுடைய தம்பி வீரமரணம் அடைந்து விட்டானா என்று சொல்லி என்ன பண்றான், ஒவ்வொரு தடவையும் சோர்ந்து சோர்ந்து விழுகின்றானாம், மயக்கமுற்று விடுகின்றானாம். அவனை தண்ணீர் தெளித்து எழுப்புவதற்கே படாத பாடு ஆகிவிட்டது அசுரர்களுக்கு. இப்படிப்பட்ட கலேவரம். ஆனா சூரபத்மனுக்கு கோபம் வந்துடுச்சா. கோபத்தின் உச்சிக்கே சென்று சொல்றான் ஆவேசத்தோட, நீங்கள் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ தெரியாது, படை வீரர்களே புறப்படுங்கள், போர்ப்பறையை முரசறைந்து கொண்டு நீங்கள் புறப்படுங்கள். ஏன்னா இதற்கு மேலும் நாம் வடிவேலன் சிறு குழந்தை என்று எண்ணிக்கொண்டு ஏமாந்து விடக்கூடாது, புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது அமோகன் அவன் சூரபத்மனுடைய அமைச்சர், அவன் ஒரு வார்த்தை உரைக்கின்றான். என்னன்னா, தயவு செய்து தாங்கள் பொறுக்க வேண்டும் மன்னவா. ஏன்னா வடிவேலன் சிறு குழந்தை என்று நினைத்துக் கொண்டு நாம் புறப்பட்டு விட்டால் அவனுடைய உறுதி என்ன, அவனுடைய வீரம் என்ன, அவனுடைய பக்கபலம் என்ன, அவன் யாரை கேட்டு இத்தகைய செயல்களை செய்கின்றான் என்ற எண்ணத்தை நம்மால கணிக்க முடியாது. முதலிலே எதிரி யார் என்று நினைக்க வேண்டும். அவனுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் யார், யார் சொல்லி இந்த வேலையை அவன் செய்தான் என்று பார்க்க வேண்டும். அவசரப்பட்டு இந்த முடிவை எடுக்காதீர்கள் என்ற ஒரு அருமையான ஆலோசனையை சொல்கின்றான். அப்பொழுது சூரபத்மனுக்கு கொஞ்சம் நிதானம் வந்துவிட்டது. அமோகன் சொல்கின்றானா, தலைவரே தாங்கள் ஒரு விவரத்தை சேகரிக்க வேண்டும். என்னன்னா, அசுரர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் மாயத்தில் மிக்கவர்கள், பறவைகளாக உருப்பெறக்கூடிய அசுரர்களை கூப்பிடுங்கள். அவர்கள் கிளி, மயில், பருந்து, காகம் முதலிய உருவங்களை எடுத்துக் கொள்பவர்கள். அவர்கள் இந்த உலகமெங்கும் பறக்கட்டும். வடிவேலனுடைய புகழ் என்ன, அவனுடைய பராக்கிரமம் என்ன, அவனுடைய வீரச் செயல் என்ன, யாரு அவனுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள், யாரை கேட்டுக்கொண்டு அவன் இத்தகைய செயல்களை செய்கின்றான் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு நாம் முடிவெடுக்கலாம் என்று சொல்கின்றான். இந்த ஆலோசனையை ஒப்புக்கொள்கின்றான் சூரபத்மன். இப்ப என்ன பண்றாங்க அசுரர்கள், பல பறவைகளின் ரூபங்களாக சென்று வடிவேலனை பற்றி செய்தி சேகரிக்கின்றார்கள். சரி, நாம அசுரர்கள் இவ்வளவு செய்யறாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்த பக்கம் ஒன்று இருக்கின்றது அல்லவா, தேவர்கள் என்ன செய்கின்றார்கள், வடிவேலன் என்ன செய்கின்றார், அதை பார்க்கணும் இல்லையா. இப்பொழுது மந்திர ஆலோசனை நடத்துகின்றார் சிவபெருமானுடைய மைந்தன் வடிவேலன். அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சபையை கூட்டுகின்றார். அப்பொழுது கேட்கின்றாராம் வீரபாகு தேவரை கூப்பிட்டு, அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும். ஏன்னா சூரபத்மனுடைய மகன் பானுகோபர் என்ன பண்ணியிருக்கிறான், இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தனை சிறையில் அடைத்து விட்டான். பல தேவர்களை அவன் கொடுமைப்படுத்தி வருகின்றான். நீங்க சென்று என்ன பண்ணணும், மகேந்திரபுரிக்கு இந்த தேவர்களை விடுதலை செய்ய வேண்டும். என்னை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், நான் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கின்றேன். நீங்கள் இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தனை நீங்கள் விடுவித்து வர வேண்டும். அவனிடம் ஒரு வார்த்தையை உரைக்க வேண்டும். என்னன்னா, தேவர்கள் கஷ்டப்பட வேண்டாம், வடிவேலன் வந்து விட்டான், வெளிச்சம் வந்து விட்டது, உங்களுக்கு வாழ்க்கை உறுதியாகிவிட்டது என்ற அருமையான வாசகத்தை தாங்கள் சென்று சொல்ல வேண்டும். ஆனால் இதற்கு மகேந்திரபுரியை சென்று அடைய வேண்டும் வீரபாகு தேவர். அவருக்கு விடை கொடுக்கின்றார் முருகப்பெருமான். தாங்கள் சென்று தேவர்களை சிறைமீட்டு வர வேண்டும். இன்னொரு செயலையும் செய்ய சொல்கின்றார். என்னன்னா, சூரனை எச்சரித்து விட்டு வருமாறு சொல்கின்றார். என்னன்னா, தாங்கள் வடிவேலனை சரணடையாவிட்டால் உங்களுடைய மரணம் உறுதி என்ற ஒரு ஒற்றை வார்த்தை நீங்கள் சொல்லிவிட்டு வந்தால் போது, பிறகு மற்றதை நான் கவனித்துக் கொள்கின்றேன் என்ற ஒரு வார்த்தையை உரைக்கின்றார் முருகப்பெருமான். இத்தகைய அருமையான ஒரு யோசனையை கேட்டுக்கொண்டு வீரபாகு தேவர் புறப்படுகின்றார் வெற்றி பெருமிதத்தோடு. ஏன்னா அவருடைய கையால் தாரகாசுரன் மடிந்து விட்டான். இப்பொழுது இன்னொரு வேலையை செய்ய ஏவ சொல்கின்றார் முருகப்பெருமான். எத்தகைய அருமையான பாக்கியம், வடிவேலனுக்கு பக்தராக இருப்பதே பெருமிதம், இதிலே சேனாதிபதியாக இருப்பது மிகப்பெரிய அற்புதம். இத்தகைய செயலை செய்ய புறப்படுகின்றார் வீரபாகு தேவர். இப்பொழுது அவர் புறப்பட்டு செல்கின்றார். காற்றிலும் கடிது செல்லக்கூடிய அற்புதமான யோக சித்தி அவருக்கு வாய்க்க பெற்றிருந்தது வீரபாகு தேவருக்கு. நாம ராமாயணத்துல கேள்விப்பட்டிருக்கலாம், ராமதூதன் ஹனுமான். அவர் என்ன பண்ணுவாரு, உருவத்தை பெருக்கிக் கொள்ளவும் முடியும், சிறிதாக்கி கொள்ளவும் முடியும். அப்படிப்பட்ட யோக சித்திகளை பெற்றவர். இதன் மூலம் அவர் என்ன பண்றாரு, 100 யோஜனை தூரம் உள்ள கடலை கடந்து இலங்கை மாநகருக்கு சென்று சீதா பிராட்டியை கண்டுபிடித்து வருகின்றார். அப்படியே இவரும் என்ன பண்றாரு, வீரபாகு தேவரும் புறப்படுகின்றார். இப்பொழுது சூரபத்மனை தேடி கண்டடைய வேண்டும். அதற்காக அவர் என்ன பண்றாரு, மிகப்பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு வானத்திலே பறக்கின்றார். அப்பொழுது வழியிலே கந்தமான என்ற ஒரு பர்வதம் இருக்கின்றது. அந்த பர்வதத்திற்கு மீதியுள்ள தாரகாசுரனுடைய சூரர்களை எல்லாம் அழிக்கின்றார். அத்தகைய அசுரர்களையும் அவர் வதம் செய்துவிட்டு புறப்படுகின்றார்.
இப்பொழுது வழியிலே இலங்கை மாநகரத்துக்கு வருகின்றார். அங்கே ஒரு அசுரன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான், யாழிமுகன் என்ற அசுரன். அவன் என்ன சொல்றான், என்னை தாண்டி தானே செல்ல வேண்டும், புறப்பட்டு விடுவாயா, நீ பார்த்து விடுகின்றன அப்படின்னு ஒரு சவால் கொடுக்கின்றானா. ஏன்னா அவனும் அசுரன் அல்லவா, சூரபத்மனுடைய கையால் அவன் பொறுத்து கொள்வானா சூரனை சென்று அடைவதற்கு வீரபாக தேவரை? அவன் போர் தொடுக்கின்றான். இப்பொழுது பார்க்கின்றார் வீரபாக தேவர், நம்முடைய வீரத்துக்கு இது ஒரு அழகல்லவா, நாமும் இப்படி அழகா போர் செய்யலாம் அல்லவா என்ற ஒரு உணர்வு தோன்றுகின்றது. வீரபாக தேவர் என்ன பண்றாரு, யாழிமுகனுடைய சேனாதிபதி வீரசிங்கன் அவன் போர் செய்ய வருகின்றான். பல அஸ்திரங்களை விடுகின்றான், பல பானங்களால் அடிக்கின்றான் வீரபாகு தேவரை. அத்தனை பேரையும் கொன்று விடுகின்றார் வீரபாகு தேவர். இப்பொழுது யாழிமுகனுடைய பிள்ளை அவனும் என்ன பண்றான், போருக்கு வருகின்றான். என்னுடைய தந்தையை கொன்று விட்டீர்கள் அல்லவா, என்னுடைய படை வீரர்களை எல்லாம் தாங்கள் மாய்த்து விட்டு எங்களை தாண்டி நீங்கள் முன்னேறி விடுவீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அவனும் போருக்கு வருகின்றான். அவனுடைய பெயர் அதிவீரன். அவன் என்ன பண்றான், வீரபாக தேவரிடம் சண்டைக்கு வருகின்றானாம். எங்களை தாண்டி சென்று விடுவாயா பார்க்கலாம் என்று. வீரபாக தேவர் என்ன பண்றாரு, இந்த அதிவீரன் ஒரு உபாயத்தை மேற்கொள்கின்றான். என்னன்னா, பல மலைகளை எடுத்து பெயர்த்து வீசி எறிகின்றானாம் வீரபாக தேவரிடம். அத்தனை மலைகளையும் ஒற்றை பானங்களால் அடிக்கின்றார் வீரபாக தேவர். இப்பொழுது மிகப்பெரிய அஸ்திரம் ஒன்றை விட்டு அந்த அதிவீரனையும் மாய்த்து விடுகின்றார். இப்பொழுது இலங்கை மாநகரை தாண்டி புறப்படுகின்றார், வீர மகேந்திரபுரத்துக்கு சென்று அடைகின்றார். ஆனா அங்க பார்த்தவுடன் அவருக்கு ஆச்சரியமா போயிடுது. ஏன்னா எப்படிப்பட்ட வரம் வாங்கியிருக்கின்றான் சூரபத்மன், எத்தகைய அருமையான மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அத்தனையும் தங்கம் அல்லவா, ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பான் அல்லவா சூரபத்மன். அவனை சென்று காண வேண்டும். ஏன்னா எத்தகைய ஒரு தவத்தை செய்திருந்தால் இப்படிப்பட்ட அற்புதமான வரத்தை வாங்கி இருப்பான் அவன். சிவபெருமானால் வழங்கப்பட்ட அருளப்பட்ட வரம் அல்லவா இது. எத்தகைய அருமையான ஒரு நகரை நிர்மாணித்திருக்கின்றான், அதில் அவன் ஆட்சி செய்கின்றான். அப்பொழுது அசுரர்களுடைய வீர வாழ்வு பெருமித வாழ்வு எப்படிப்பட்டது அவன் பார்க்கின்றாராம் வீரபாகு தேவர் ஒளிந்திருந்து சிறிய உருவத்திலே. ஆனால் கட்டுக்காவல் மிகுந்த பலமாக இருக்கின்றது, காற்று கூட உள்ளே செல்ல முடியாதாம் அப்படிப்பட்ட கட்டுக்காவல். 4 பக்கமும் மிகுந்த பலசாலியான ஆட்களை கொண்டு காவல் புரிய வைத்திருக்கின்றான் சூரபத்மன். எந்த பக்கம் நுழைவதென்று தெரியவில்லை வீரபாகு தேவருக்கு. அவர் பார்க்கின்றார். அப்பொழுது யானை முகம் கொண்ட கஜாமுகன் என்ற அசுரன் தெற்கு வாசலிலே காவல் காத்து கொண்டிருக்கின்றான். முடிவு செய்து விடுகிறார் வீரபாகு தேவர், சரி நாம இந்த பக்கமாக சென்று நம்முடைய தூதனாக செய்யக்கூடிய வேலையை ஆரம்பிக்கலாம் என்று. இவர் என்ன பண்றாரு பாருங்க, மிகச்சிறிய வடிவம் எடுத்துக்கொண்டு உள்ளே புறப்படுகின்றாராம் தெற்கு வாசலை நோக்கி. அப்பொழுது பார்த்து விடுகின்றானாம் இந்த கஜாமுகன் என்ற அசுரன். எத்தனை தைரியம் உனக்கு, எவ்வளவு கட்டுக்காவல் மிகுந்த இடம் இது, இது யாருடைய இடம் என்று உனக்கு தெரியுமா, யார் நீ அப்படின்னு கேட்கிறானா. வீரபாகு தேவர் பார்க்கிறாரு, சரி இங்க நாம ஒரு சண்டை போடணும் போல, ஏன்னா வர்ற வழியெல்லாம் அவரு சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்காரு, இங்கேயும் சண்டை போட்டுட்டு தான் புறப்படணும் போல அப்படின்னு. சரி இவனோட சண்டை போட்டு நாம அதுக்கப்புறம் உள்ள போகலான்ற எண்ணத்துக்கு முடிவுக்கு வந்துடுறாரு. அதை செயல்படுத்தவும் முனைகின்றார் வீரபாக தேவர். என்ன பண்றாரு, இந்த கஜாமுகன் என்ற அசுரனோடு போர் புரிகின்றார். அவனா அவ்வளவு சுலபத்துல விட்டுவிட மாட்டேன் என்கின்றான். ஏன்னா அந்த நகரத்துல நாம ஒண்ணு நிதானிச்சு பார்க்கணும். என்னன்னா வாயு பகவான் மிகப்பெரிய பலசாலி. ஏன்னா வாயு தேவருடைய புத்திரராக விளங்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமாளும் சரி, மகாபாரதத்திலே பீமனும் சரி மிகப்பெரிய பலசாலிகள். வாயு தேவருக்கு என்று மிகப்பெரிய வல்லமை உண்டு. எத்தகைய பெரிய ஒரு சக்தி அவருக்குன்னா, மலையையே பெயர்த்து எடுத்து விடக்கூடிய அற்புதமான ஆற்றல் உடையவர். ஆனா அந்த வாயு பகவான் இந்த மகேந்திரபுரத்துல என்ன மாதிரி வேலை செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, குப்பை கூலங்களை எல்லாம் கூட்டி தள்ளுகின்ற வேலையை செய்கின்றாராம். அப்பொழுது எத்தகைய தவத்தை செய்திருக்க வேண்டும் சூரபத்மன். மிகப்பெரிய பலசாலியான வாயு பகவான் அங்கே ஒரு ஏவலால் போல வேலை செய்து கொண்டிருக்கின்றாராம். அத்தகைய பெரிய அந்த வீர மகேந்திரபுர பட்டினத்திலே வீரபாக தேவர் உள்ளே நுழைய மறுக்கின்றான் இந்த கஜாமுகன் என்ற அசுரன். அவனை வதம் செய்த பிற்பாடு உள்ளே நுழைகின்றாராம். இப்பொழுது ஒவ்வொரு இடமாக சென்று தேடி பார்க்கின்றார், எங்கே தேவர்களை சிறை வைத்திருக்கின்றான் சூரபத்மன் என்று. அப்பொழுது கண்டுபிடித்து விட்டார் வீரபாக தேவர். சிறையிலே சொல்லோனாத கொடுமைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் தேவர்கள்.
மிகவும் பலமாக துன்புறுத்துகின்றார்களாம் அசுரர்கள். என்ன பண்றாங்க பாருங்க. ஏன்னா தேவர்களுடைய கைகளை வெட்டுகின்றார்களாம். ஆனா வெட்டினாலும் கைகள் முளைத்து விடுகின்றன. ஏன்னா தேவர்கள் அமிர்தத்தை அருந்தி இருக்கின்றார்கள். அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்களாம். எப்பொழுது சிவபெருமானுடைய மைந்தன் வருவார் நம்மளை மீட்பதற்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்து விடுகின்றது. முதலிலே வடிவேலன் வருவானோ இல்லையோ, ஆனால் வடிவேலன் அனுப்பிய வீரபாகத்தேவர் வந்து கொண்டிருக்கின்றார். இத்தகைய அற்புதமான செயலோடு இன்று நாம் இந்த கந்த புராணத்தின் பகுதியை நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பகுதியிலே. வீரபாகத்தேவர் என்ன செய்தார், எப்படி தேவேந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தனை சிறை மீட்டார் என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை கந்தனை சிந்தனை செய்து கொண்டு வெற்றிவேல் வீரவேல். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.